சாம்பியன் சாம்பியன் சாம்பியன். அதாவது ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துலையே 5 கோப்பையை வின் பண்ணி ஒரு கிரேட்டஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக எப்படி இருக்க முடியும்? அந்த சாதனையை நிகழ்த்தி காமிச்சிருக்காரு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். நான் ஐயர்லேயே ஒரு ரவுடி ஐயராக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க அவர் ஒரு சாதனையை நிரூபித்து காமிச்சிருக்கிறாப்புல நம்ம பிசிசிஐ டீமுக்கு. அதாவது பிசிசிஐ டீம் இவர் புறக்கணிக்கப்பட்டாங்க. ஏன்னா இவர் 2024 சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து இவரை தூக்குனாங்க. இவர் நான் பேச மாட்டேன், என் பேட்டு தான் பேசும், அந்த மாதிரி ஆடி ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாரு. அந்த சாதனை என்னன்னு தான் பார்க்கணும். வாங்க மக்களே பார்க்கலாம். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஸ்ரேயஸ் ஐயர்னா ஒரு அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம இந்தியன் டீமில் எப்போவுமே பார்த்திங்கன்னா, அதாவது கிங் கோலி, கிட்மேன் ரோஹித் சர்மா, இப்போ லேட்டஸ்ட்டாக பிரின்ஸ் சுப்மன் கில் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஐயர்லேயே ரவுடி ஐயராக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பேர் வந்திருக்கு, ரவுடி ஐயர். இவர் என்னென்னா வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. எப்போ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலும் மிடில் ஆர்டரில் பொறுமையாக நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாதனையாக பண்ணியிருக்கிறாரு. இவர் களத்தில் இறங்கினாலே போதும் 60+, 70+, 40+, 50+ அடிக்கிறாப்புல. ஏன்னா இதை அப்படியே 100 கன்வெர்ட் பண்ணார்னா இவர் வேறு லெவலில் பிளேயராக மாறுவாப்புல. ஒரு ஜாம்பவான் லிஸ்ட்லேயும் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் அதை கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. டப்புன்னு ஒரு 60, 70, 40, 50 அடிக்கும்போது அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பிடுறாப்புல. அந்த 40, 60, 70 நம்மளுக்கு இந்தியன் டீமுக்கு பெரிய ஒரு பக்கபலமாக அமையுது. அதை இவர் 100 மாற்றினது நான் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தால் ஃப்யூச்சரில் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்தியன் டீமோட கேப்டன்சி ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுக்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுப்மன்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ இருந்தாலும் அவர் வைஸ் கேப்டன் பொசிஷனில் இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பக்கபலமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிற கேப்டன்சி. ஏன்னா அவர் அவ்வளோ கப்பு வாங்கியிருக்காப்புல. அந்த கப்பு லிஸ்ட்டில் பாருங்கள். அதாவது பிரேம் பாருங்க ஜி, அந்த பிரேமை பாருங்க ஜி, என்ன ஒரு பிரேமு. அதாவது 2024 4 கப்பு, 2025 ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் முடியல, அதுக்குள்ளேயே இன்னொரு கப்பு சாம்பியன் ட்ராஃபி அடித்தாச்சு. அதாவது 2024 ஐபிஎல் ரஞ்சி ட்ராஃபி அடித்தார், அதுக்கப்புறம் ஐபிஎல் கப் அடித்தாப்புல, அதுக்கப்புறம் இரானி கோப்பை அடித்தாப்புல, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கப் அடித்தாப்புல, அதுக்கப்புறம் சாம்பியன் ட்ராஃபி. இப்போ இந்த மாதிரி இவர் கப் அடிக்கிறதுல ஒரு வேறு மாதிரியான ஒரு கேப்டன்சி பண்ணி வேறு மாதிரியான ஒரு பிளேயராக மாறி இருக்கிறாப்புல. ஒரு லக்கு அப்படின்னு எடுத்தாலே பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவும் ஆர்சிபி தான் ஞாபகம் வரும். ஏன்னா நாங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வாங்குறதுக்கே திக்கி தடுமாறுறோம். நீ என்னடா 5 கப்பு அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றின்னு இருக்கிற. இவரோட ஆட்டிடியூடு பார்த்திங்கன்னா ரொம்ப பேர்த்துக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு கப் அடித்தா ஆட்டிடியூடு காமிச்சே ஆகணும், அதுதான் இவர் பண்ணிகிட்ருக்காப்புல. சில பேர்த்துக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருக்கிறான்னா கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கிறது ரொம்ப பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆட்டிடியூடு கூட காமிக்கலனா அது ஒரு இதாகவே பொருட்டாக எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்திருக்கிறாப்புல நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். அதாவது இவரை நம்பி எவ்வளோ வேணால் பொறுப்பை கொடுக்கலாம் போல் அப்படின்னு சொல்லி தான் ஸ்பான்சர்ஸ் மத்தியில் இவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாப்புல. இப்போ இவரை ரீசண்டாக பஞ்சாப் கிங்ஸோட கேப்டனாக அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவித்தது மூலிமா என்னமோ பஞ்சாபுக்கும் கப் அடித்து கொடுப்பாங்கன்னு பிரீத்தி ஜிந்தாவோட பெரிய ஒரு நம்பிக்கை. அதில் என்ன தான் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். 2025 பஞ்சாபோட கேப்டனை கப் அடித்து கொடுப்பாரா அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தொட்டதெல்லாம் தங்கம்.
போகிற இடத்துல எல்லாம் வரவேற்பு வேறு லெவலில் இருக்குது இவருக்கு. ஏன்னா 5 கப்பு நினச்சி பாருங்கள், 1 கப்பா 2 கப்பா, 5 கப்புங்க, 5 கப்பு மறந்துடவே கூடாது. 5 கப்புங்க, 5 கப்பு. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸு, என்ன ஒரு ஆட்டிடியூடு, என்ன ஒரு கேப்டன்சி, மறந்துடவே கூடாது. அந்த கேப்டன்சி தான். அதனாலேயே என்னமோ தெரில, வேறு லெவல் பிளேயராக இருக்கிறாப்புல. அதாவது கேப்டன்சி மட்டும் இல்லைங்க, ஒரு பிளேயராக இந்தியன் டீமாக எந்த பிரான்சைஸுக்கு ஆடுனாலும் சரி, ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு பக்கபலமாக இருக்கிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால் இப்படியே போயிட்டுருந்தா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? எண்டே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஆடிட்டே இருக்கணும். ஆடிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு பெரிதாக நல்லது. இவர் ஆடுறது ஒரே ஒரு ஃபார்மெட்டு தான் இந்திய அணிக்காக, ஓடிஐ ஃபார்மெட்டு தான். ஏன்னா டெஸ்ட்லேயும் இவர் ஆடுறதில்ல, தூக்கிட்டாங்க. T20லேயும் ஆடுறதில்ல, தூக்கிட்டாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ், இவரே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான், பட் இருந்தாலும் தூக்கிட்டாங்க. ஓடிஐ ஃபார்மேட்டாவது நல்லா ஆடி டீமுக்கு கம்பேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கிறக்க. அதுதான் என்னோட இது. மக்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவர் கண்டினியூஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? நீங்கள் தான் ஓச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இவர் ஏன் பிசிசிஐ சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. சம் பாலிட்டிக்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம். ஏன்னா ஐயர் இவர் ஆட்டிடியூடு, இவரோட பர்ஃபார்மன்ஸு, இவர் யாரையும் கண்டுக்காதது, இந்த மாதிரி இருக்கும்போது இவர் ஏன் தூக்குனாங்க தெரில. அதே பிசிசிஐ தூக்குன பிசிசிஐ தான் மறுபடியும் 2025 செமி ஆஸ்திரேலியா கூட விளையாடும் போதே இவர் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்குதுன்னு மறுபடியும் சென்ட்ரல் கான்ட்ராக்டில் ஏடு பண்ணிட்டாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா ஏ கிரேடு கொடுத்துருக்குறாங்க பிசிசிஐ. மக்களே, சுரேஷ் ஐயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.